ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி கருத்தரங்கம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் கோவையில் தனியார் நட்சத்திர விடுதியிலிருந்து கருத்தரங்கம் நடைபெற இருக்கும் இடத்திற்கு விஜய் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடுவதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறார். இதற்காக அவர் கட்சியின் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கருத்தரங்கை இன்னும் சற்று நேரத்தில் நடத்த இருக்கிறார். அதன்படி கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம் ஆகிய 7 மாவட்டங்களைச் சேர்ந்த தாவேக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கருத்தரங்கு கோவை அருகே குரும்பபாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் இன்றும் நாளையும் 2 நாட்களுக்கு நடைபெறவிருக்கிறது. இதற்காக அவர் இன்று காலை கோவை விமான நிலையத்தையும் வந்தடைந்தார். அங்கிருந்து ரோட் ஷோவாக அவர் புறப்பட்டு சென்றதையும் நாம் பார்த்தோம். ஈரோடு, நாமக்கல், சேலம் ஆகிய மாவட்ட நிர்வாகிகளுக்கு இன்றும், கோவை, திருப்பூர், நீலகிரி மற்றும் கரூர் மாவட்ட நிர்வாகிகளுக்கு கருத்தரங்கு நாளை மாலை 3 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் கோவையில் முகாமிட்டு செய்து வந்தார். தற்போது அவர் கருத்தரங்கம் நடைபெற இருக்கும் இடத்திற்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். உடன் தாவேக தொண்டர்கள் இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்வதையும் பார்க்கிறோம். விஜய் செல்லும் காரை இருசக்கர வாகனத்தில் தொண்டர்கள் பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். கருத்தரங்கில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் சென்னையிலிருந்து விமானம் மூலமாக இன்று காலை கோவைக்கு வந்தார். அவருக்கு கோவை விமான நிலையத்தில் கட்சி நிர்வாகிகள் வரவேற்பு கொடுத்தார்கள். அதற்கு பிறகு கோவையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கி ஓய்வெடுத்த அவர் தற்போது கருத்தரங்கு நடைபெறும் இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். அங்கு அவர் கருத்தரங்கில் பங்கேற்று கட்சி நிர்வாகிகள் மத்தியில் உரையாற்ற உள்ளார். இதேபோல நாளை பிற்பகலும் 3 மணிக்கு கருத்தரங்கம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போதும் நிர்வாகிகள் மத்தியில் அவர் பேச இருக்கிறார். இன்று அவர் ரோட் ஷோவும் மேற்கொண்டார். முன்னதாக 2 நாட்கள் நடைபெறும் கருத்தரங்கத்திலும் 16,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக அக்கட்சி நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தரங்கத்தில் தாவேகாவை சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்கள் மட்டுமே பங்கேற்க முடியும் என்றும் கூறப்பட்டிருந்தது. முன்னதாக இதற்காக முகவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் பணியும் நடைபெற்று வந்தது.
இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டிக்கான கருத்தரங்கம் தொடங்க இருக்கும் நிலையில் நம்முடைய செய்தியாளர்கள் களத்தகவல்களை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார்கள். தற்போது நம்முடைய இணைப்பில் சந்தானம் இணைந்திருக்கிறார். செய்தியாளர் அவரிடம் கேட்கலாம். சந்தானம், தற்போது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? அந்த நட்சத்திர விடுதியிலிருந்து அவர் புறப்பட்டு விட்டார். கருத்தரங்கம் நடைபெறும் இடத்தில் இருக்கிறீர்களா அல்லது அவரை பின்தொடர்கிறீர்களா? என்ன நிலவரம் அங்கே? தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த முதல் கருத்தரங்கு கூட்டம் கோவையில நடைபெறுகிறது. தற்போது நம்ம கோவையில இந்த கருத்தரங்கு நடைபெறக்கூடிய அரங்கிற்குள்ளதான் இருக்கோம். சரியா 3 மணிக்கெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த கருத்தரங்குல பங்கேற்க வேண்டிய முகவர்கள் அனைவருமே வந்து விஜய்க்காக காத்திருக்கிறாங்க. 3 மணி முதல் 6 மணி வரை இந்த நிகழ்ச்சி நடத்த திட்டமிட்டாலும் கூட 3:45க்கு சரியாக இந்த நிகழ்ச்சி என்பது தற்போது தொடங்குவதும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 மணி நேரம் நிகழ்ச்சியில முதல் 1.5 மணி நேரம் என்பது கட்சியினுடைய தலைவர், பொதுச் செயலாளர், அதே போன்று இந்த முதல் முகவர்கள் கருத்தரங்கு கூட்டத்துல இன்று பார்த்தீங்கன்னா 10 மாவட்டங்கள், அதாவது தாவேகாவுடைய அமைப்பு ரீதியாக பிரிக்கப்பட்ட 10 மாவட்ட செயலாளர்கள் இன்று இருக்காங்க. அந்த 10 மாவட்ட செயலாளர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அதே போன்று ஆதவர்ஜுன், விஜய் ஆகிய நபர்கள் முதல் 1.5 மணி நேரத்துல பேச இருக்காங்க. அதன் பின்பு 4 கட்டங்களாக இந்த ஆலோசனை என்பது கட்சியினுடைய முகவர்களுக்கு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. 4 தலைப்புகளுக்கு அவர்களுடைய பயிற்சி என்பது வழங்க இருக்கும். முதலாவதாக டிஜிட்டல் கேம்பெயின் பற்றினோம், அதே போன்று எலெக்ஷன் கேம்பெயின் மேனேஜ்மெண்ட், அதன் பின்புதான் இறுதியாக வாக்குச்சாவடியில அவர்களுடைய பணியாற்ற வேண்டிய செயல்முறை என 4 தலைப்புகள்ல அவர்களுக்கான பயிற்சி என்பது அடுத்த 1.5 மணி நேரத்துல ஒட்டுமொத்தமாக 3 மணி நேரம் இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியை தொடங்கிய பின்பு கட்சியினுடைய தலைவர் விஜய் உரையாற்றிய பின்பு அவர்களுக்கான பயிற்சி பற்றியும் தொடங்க இருக்கிறது. அவர்களுக்கு தேவையான நோட்டு, புத்தகம், பேனா உள்ளிட்டவை வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த நிர்வாகிகள் அனைவருக்குமே, இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் அனைவருக்குமே தேர்தலின் போது அவருடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்கணும், ஒவ்வொரு தொகுதிகளில் இருக்கக்கூடிய வாக்காளருடைய எண்ணிக்கை உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய புத்தகம் என்பதும் தாவேகா சார்பாக இன்று பயிற்சியில வழங்கப்பட இருக்கிறது. ஒவ்வொரு கூட்டத்திலும் தாவேகா தலைவர் விஜய் பேசும்போது அவருடைய பேச்சு என்பது மிகவும் உற்று நோக்கப்படும். அது கட்சி சார்ந்த பேச்சாக இருந்தாலும் சரி, அல்லது கூட்டணி சார்ந்த பேச்சு ஏதாவது வெளிப்படுமா, பிற கட்சிகளை அவர் எப்படி பார்க்கிறார், என்ன ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார் என்பது உற்று நோக்கப்படும். அந்த வகையில் இன்றைய தினம் என்ன மாதிரியான பேச்சை அவர் முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, எவ்வளவு நேரம் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக பார்க்கிறது சந்தானம்? நம்ம நிச்சயமா இது குறித்து கட்சியினுடைய தலைமையில விஜயோட நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்களிடம் பேசும்போது ஒட்டுமொத்தமா ஒரு 20 நிமிடங்கள் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த பயிலரங்கம் என்பது கட்சியினுடைய நிர்வாகிகளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்வது. குறிப்பாக தேர்தலுக்கு இன்னும் 1 ஆண்டுக்கு குறைவாக இருக்கக்கூடிய நேரத்துல தற்போதுதான் அவர்கள் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல், அதுவும் 2026 மிக முக்கியம் வாய்ந்த சட்டமன்ற தேர்தலாக தமிழ்நாட்டில் தற்போது பார்க்கப்படுகிறது. 4 முறை தேர்தல். எனவே அவர்களை தேர்தலுக்கு தயாராக்கும் விதத்துலதான் அவருடைய பேச்சு இருக்கும் அப்படின்னுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இருப்பினும் கூட அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பின்பு அவர் பங்கேற்கக்கூடிய ஒரு முதல் மேடை. ஏற்கனவே அந்த கூட்டணி குறித்து விமர்சித்திருக்கக்கூடிய நிலையில அது தொடர்பாக ஒரு சில சமிக்கைகள் இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சிகளை, இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தை கருத்தரங்கு கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் கட்சியினரை தயார்படுத்தும் நோக்கில தான் அவருடைய பேச்சு இருக்கும். ஒரு 15 நிமிடங்கள்ல இருந்து 20 நிமிடம் வரை அவருடைய பேச்சு இருக்கும். பெரிய அளவுல முக்கியமான அரசியல் கருத்துக்களை அவர் பேசுவாரா அப்படின்றது அந்த நிர்வாகிகளிடம் நம்ம பேசும்போது அதுக்கான வாய்ப்பு என்பது சற்று குறைவாக தான் இருக்கு. இருப்பினும் அவர் மேடையில ஏறும்போது அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்றத பொறுத்து மாறும் அப்படின்றதான் கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் பேசும்போது கிடைக்கக்கூடிய தகவலாகவும் இருக்கிறது. சரி, பார்க்கலாம் அரசியல் சார்ந்து என்னென்ன மாதிரியான கருத்துக்களை விஜய் பேச போகிறார் என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்தின் பூத் கமிட்டி கருத்தரங்கம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கும் நிலையில் அது குறித்து நம் செய்தியாளர்களும் தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தொடரலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.